வருத்தப்பட்டாங்க. அது வரைக்கும் அவங்களுக்குள்ள இருந்த சண்டையெல்லாம் மறந்து போய் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சுது. உடனே ராமையா, பீமையா கவலைப்படாத, முதல்ல அந்த நெல்லு மூட்டை எல்லாத்தையும் என் வீட்டில் வச்சிடு. பீமையா ஆச்சரியமா ரங்கையாவை பார்த்தான். அப்போ சீதா வந்து கங்காவோட தோள்ல கைய போட்டு, கவலைப்படாத கங்கா, இப்படி நடக்குன்னு யார் எதிர்பார்த்தது? கவலைப்பட்டா சரியா போயிடுமா? வா, எல்லா பொருளையும் எடுக்க நான் உதவி பண்றேன். அப்படி 4 கையும் ஒன்னா சேர்ந்துச்சு. ரங்கையா பீமையா 2 பேருமே அந்த நெல்மூட்டை எல்லாத்தையுமே பத்திரமா கொண்டு போய் வச்சாங்க. கங்கா சீதா சமையலறையில செவரு இடிஞ்சு விழுந்ததை பார்த்து அங்க இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அப்படி அன்னைக்கு ராத்திரி பூரா அந்த 2 குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்த ஆபத்து அவங்க 2 குடும்பத்தையும் சேர்த்துச்சு. இதை எல்லாத்தையும் எதிர் வீட்டுல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த சுப்பையா லக்ஷ்மி 2 பேருமே இவங்களுக்கெல்லாம் இப்படிதான் ஆகணும் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்களே ஒழிய அவங்க 2 பேரும் வந்து உதவி எதுவும் செய்யல. அடுத்த நாள் காலையில மழை நின்னு போச்சு. ஊர் தலைவர் சில பேரை கூட்டிக்கிட்டு ராமையா பீமையாவோட வீட்டுக்கிட்ட வந்தாரு. அங்க இருக்கிற காட்சியை பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. இடிஞ்சு விழுந்திருக்கிற அந்த செவருக்கு பக்கத்துல 2 குடும்பத்தை சேர்ந்தவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க முகத்துல போட்டி பொறாம கோவம் எதுவும் இல்ல. அதுக்கு பதிலா அன்பு பாசம்தான் தெரிஞ்சுது. என்ன ராமையா பீமையா, சண்டை என்னாச்சு? ஒன்று சேர்ந்துட்டீங்களா? எங்கள் வீட்டுக்கு நடுவில் இருந்த செவுரு இடிஞ்சு விழுந்தப்பவே எங்களுக்குள்ள இருந்த சண்டையும் போயிடுச்சுங்க ஐயா. அப்போ பீமையாவும், ஆமாங்க ஐயா, ஆபத்தில் உதவுறவங்கள தான் நண்பன்னு சொல்லுவாங்க. நேற்று நாங்கள் கஷ்டப்பட்டப்போ இந்த குடும்பம் தான் எங்களுக்கு உதவி செஞ்சது. அப்போ இது என் நண்பன் குடும்பம் தானே? அப்ப கங்கா சீதாவோட கைய பிடிச்சு, என்ன மன்னிச்சிடு சீதா, யாரோ சொல்றதையெல்லாம் கேட்டுக்கிட்டு உன்னை இத்தனை நாளா நான் பகைச்சுக்கிட்டேனே. இதுல